தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவுக்கு திடீர்னு வந்த இந்த தமிழ் பற்று அப்படிங்கிற தலைப்பில் இந்த காணொலியை இப்போ நம்ம பார்க்குறோம். திமுக திடீர்னு பார்த்தா இன்றைக்கி தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி எக்ஸ் தளத்தில் பூரா ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பாளையங்கோட்டை ரயில் நிலையங்களில் பெயர் பலகைகளில் இந்தி எழுத்துக்களை பூரா பெயிண்ட் வச்சு அழிக்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்டால் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அப்படின்ட்டு. அதாவது மத்திய அரசு அந்த நிதியை கொடுக்க மறுக்குது. நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் தருவோம் அப்படின்ட்டு. இவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தி மொழியை நாங்கள் உள்ளே விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. திடீர்னு ஏன் இந்த தமிழ் பாசம் உங்களுக்கு வந்துச்சு? 2009ஆம் ஆண்டு இலங்கையில் தமிழீழத்தில் தமிழ் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க. அப்போ தமிழ் மீது பாசம் கிடையாது, தமிழர்கள் மேலே பாசம் கிடையாது. அன்றைக்கி கைகட்டி வேடிக்கை பார்த்தீங்க. அன்றைக்கி ஆயுத உதவி வழங்கிய காங்கிரஸ் கட்சிக்கு துணையாக நீங்கள் தான் இருந்தீங்க. திமுக தான் அன்றைக்கி இருந்துச்சு. காஞ்சிபுரத்தில் பெயர் பலகையெல்லாம் தமிழில் வைக்கணும்னு சொல்லிட்டு போராடின நாம் தமிழர் கட்சி தொண்டர்களை பூரா அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சிங்க. அடுத்ததாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு. வடமாநில தொழிலாளர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இந்தி மொழியில் துண்டறிக்கை அச்சிட்டு வடமாநில தொழிலாளர்களுக்கு போய் கொடுத்து அவங்ககிட்ட போய் இந்தி மொழியில் போய் ஓட்டு கேட்டீங்க. இவ்வளோ அநியாயம் பண்ணிவிட்டு இப்போ திடீர்னு எங்களுக்கு தமிழ் மேலே பாசம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரயில் நிலையங்களில் போய் எழுத்துக்களை பூரா அழிக்கிறீங்க. இந்தி எழுத்துக்களில் திடீர்னு பாசம் என்ன அவங்களுக்கு? திடீர்னு இதுதான் சந்தர்ப்பவாதம். உண்மையிலேயே எப்பொழுதும் தமிழுக்காக போராடி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியை பார்த்து நக்கலாக பேசுகிறது, நாம் தமிழர் கட்சி தொண்டர்களை சிறையில் அடைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்த்த திமுக இன்றைக்கி சந்தர்ப்பத்துக்காக வேண்டி தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அப்படிங்கிறாப்புல. அடுத்து ஒரு ஆள் அமைச்சர் வேலு அவர் சொல்கிறார், தமிழ் மொழியை நாங்கள் காப்போம். ஆனால் அவர் ஒரு தெலுங்கர். அந்த ஆள் தமிழரே கிடையாது, தெலுங்கர். இன்றைக்கி மத்திய அரசுகிட்ட நிதி வாங்கணுங்கிறக்காக வேண்டி திடீர்னு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா திமுக ஒரு நாடக கம்பெனி. அதனால் அது நடத்துகிற நாடகத்தை பூரா நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அந்த நாடகத்தை பூரா பார்த்து ரசிக்க தான் செய்யணும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது.